மகாத்மா காந்தி ஹே சேஷன், மகாத்மா காந்தி கொண்டு வந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை பத்தி நாம எல்லாரும் விவாதம் பண்றதுக்காகத்தான் நாக்பூர்ல இந்த செஷனை கட்சி ஏற்பாடு பண்ணிருக்கு. நான் இந்த பேரணியை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். காந்தி அவர்கள் நாட்டை தப்பான வழியில கொண்டு போறாரு. மக்களுக்கு தங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கொள்ள வைக்க தெருக்கல்ல இறங்குறது தான் சரின்னு கத்து கொடுத்தா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகும் இதுக்கு ஒரு நீங்க முடிவே ஒரு இருக்கா? கோழை தியாகம் பண்றதுக்கு பயப்படுறீங்க. ஜின்னா ஒழிக, ஜின்னா ஒழிக, ஜின்னா ஒழிக, ஜின்னா ஒழிக, ஜின்னா ஒழிக. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கமிட்டி மட்டும் இல்லாம இங்க பொதுமக்கள் கூட என்னோட கருத்தை மனமாற ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இவங்களுக்கு முடிவெடுக்க தகுதி இருக்கான்னு கேக்குறேன். பொதுமக்களோட அறிவு பத்தி உங்களுக்கு வேணா சந்தேகம் இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இந்த கட்சியில வெறும் ஒரே ஒரு குரலுக்கு மட்டும்தான் இடம் இருக்குன்னா அப்புறம் நான் இந்த நிமிஷமே ரிசைன் பண்றேன். ஜின்னா வெப்படே, ஜின்னா வெப்படே. நாங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டது மாதிரி காந்திய தலைவரை ஏத்துக்க. நீங்க எல்லாரும் உங்க தலைவரை தேர்ந்தெடுத்துட்டீங்க. இந்த தலைவன் தன்னுடைய மக்களை தேர்ந்தெடுப்பான். இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஒரே செய்தி தொடர்பாளன் நான் தான். And the League is the only party representing Muslims. ஆனா இஸ்லாமியர்கள் கூட உங்க கட்சிக்கு ஓட்டு போடுறது இல்லையே சின்ன சார். நாங்கள் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட பாகிஸ்தானை விரும்புகிறோம். எங்க கிட்டையும் பிஸ்டல் இருக்கு. அதை எந்த நேரத்திலையும் பயன்படுத்த நாங்க பயப்பட மாட்டோம். ஒருவேளை காங்கிரஸ் போரத்தான் விரும்புதுன்னா அது அவங்களுக்கு வழங்க நாங்க மறுக்க மாட்டோம். Pakistan is a bad idea. At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. Freedom at midnight. வரும் நவம்பரில் ஸ்ட்ரீமிங் சோனி லிவில்.